ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். பக்கத்துல வந்து எடுத்தடிக்குமா எக்கோ அடிக்குமா? எனக்கு அடிக்காது. ஏய் பப்பன வர சொல்லியா போயா? ஓ பப்பன் ஐயா. பப்பன ஐயா. ஐயா ராமலிங்கம் தானா? ராமலிங்கம் தானே. இரண்டால ஆய வையுமா? கீழே விட்டுரு. படத்தை மட்டும் தூக்கு. ஒரே பாட்டில் பலே இல்ல நேத்து வந்து உங்களோட அண்ணனை சந்திச்சு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சுரேஷ் மாமா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்ப சரியாடா. கடமா வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? இல்ல உங்க ஆசீர்வாதத்தை பிறகு இந்த வாதத்தை இல்ல காலை தொட்டு கும்பிட்டேங்க. நீங்க வணக்கம் தம்பி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்க காலக்காரக்கானா காணாமல் போறவர்களை பற்றி அறிவிப்பு. இந்த சிறிது நேரமாக தாளத்தை கொண்டிருக்கும் செல்வம் அவர்களை காணவில்லை. எங்க வீட்டுல விஷத்தை கலக்காம கட்டுவோம். என்னால எல்லாரும் வணக்கத்தின காரணத்தினால பூமுடிக்கிற சின்ன
பிடிக்காதே பாண்டியனா எனக்கு பிடிக்கா பாண்டியனா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா வாங்க வாங்க போடுங்க இங்கே டான்சராக நடிக்கும் பவதாரணி அவர்களுக்கு எங்களது பங்காளித்தின் சார்பாக கிராமத்தின் சார்பாக சொன்னாக அறிவிக்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் எங்கள் அனைவருக்கும் முன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் நடத்தும் குடும்பத்தார்களுக்கும் பங்காளிகளுக்கும் மகளிர் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இனி ஏதும் துண்டை கட்டிக்குள்ளி வீட்டுல முண்டமா குளிக்காது அன்னைக்கு தெரியாம ஒரு வீட்டுக்கு போயிட்டேங்க சங்கத்துல முண்டமா குளிக்கிறாரப்பா இருந்தாலும் நம்ம தாக்குதல உள்ள விடுவோம் சீட்டார கட்டிக்கிட்டு கேரம் பண்ணிக்கிட்டு எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான் எந்த காலப்போதும் இவளை நிறைவேறுவான் இந்த புலவனும் இவளை பாட்டி செய்வான் இயற்கையும் இவளை காதல் கொள்ளும் இவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை நான் நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்றே நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை நான் ஒரு கவிதை என்றே ஒரு கவிதை என்றே நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்று எதையா பார்த்த முகத்தை சொல்றப்பா முகம் அழகா இருக்கணும் சூப்பர் எப்படி நெத்தியில பொட்டு நெத்தியில நீல நீல பொட்டு மந்தையழகும் கொந்தையழகும் இவள் என்னையா சொல்ற என்ன செய்ய உங்க தலையில யாரு நீ என்னையா பிரச்சனை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துகிட்டு இருக்கு இடிக்கிய மாதிரி பாருங்க உனக்கு அறிவு இல்லையா சோத்திருக்கீங்க பியத்துல முட்டா போல ஆனா மண்டிய மூஞ்சிக்கும் முறை கட்டி பாரு இவ்வளவு கேள்வி இருக்கிறேன் பல்ல கட்டிய மானம் கட்டவள எதுக்கு பண்ணி பல்ல கட்டுற பல்படி விளம்பரம் பல்பொடி விளம்பரம்னா ஒரு ஆம்பளை பார்த்த உடனே வாங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்க அதான் மரியாதை பல்பொடி விளம்பரம்னு பல்ல கட்டுற சட்டி விளம்பரம்னா என்ன கட்டுவேன் கட்டியை தான் கட்டுவேன் சரி சரி தேவையில்லாம பேசக்கூடாது ரொம்ப அளவுக்கு ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்தா எடுத்தடிக்குமா எக்கோ அடிக்குமா இல்ல எக்கோ எனக்கு அடிக்காது உனக்கு காந்தன் அவசிருக்கிறது இரும்பு யாருக்கு காந்தத்தோட இரும்பு சேர்ந்தா ஒட்டிக்கும் யார் சொன்னது பெருக்குவிக்கு வந்துடும் இந்த இரும்போட தேவையில்லாம பேசக்கூடாது ஆம்பளை தான் பெருசு நான் சொல்லுவேன் நானும் பேசுவேன் நான் எனக்கு தான் பெருசும்பேன் எனக்கு தான் பேசுவேன் அண்ணே ஒரு டேப் எடுத்து எடுத்துட்டு வா கலந்து போ யார் பெருசா ஏய் இங்க வாங்கயா சொல்லிக்க இங்க வாயா உனக்கு எவ்வளவு பிரச்சனை உனக்கு தெரியுமா நீ அளந்துட்டு போ நான் உங்களுக்கு கலக்குறேன் மூடிட்டு அளந்துட்டே இருக்க நாடகம் எப்ப நடத்துறது நான் பஸ் ஓட்டுவேன் நானும் பஸ் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன்
ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். கழுதையே நீ ஓட்டுறீங்கன்னா பெரிய ஆளுதாயா? தெரியுதுல்ல? பெரிய ஆளுங்க. அங்கெல்லாம் ஆம்பளைங்க தனியா நிக்கிறேன். ஏங்க, கழுதை எருமை மாடு எல்லாத்தையும் மேய்க்கிறதும் பெண்ணு எல்லாம் இருந்த உண்மை என்னன்னு தெரியுமா? என்ன? அதாவது யமலோகத்துக்கு போனா அங்க நரகலோகமா தெய்வலோகமானு தெரியாது. சரி. ஆனா நான் இங்க நரகலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி? உங்களை டெய்லி சமாளிக்கிறதே ஒரு நரகலோகம் தானே. யார் சொன்னது? அதை விட நரகலோகம் உங்களை இல்ல. வச்சு நாங்க சமாளிக்கிறோம் பாரு, அது தெய்வலோகம் நாங்க. அப்படியா? ஆமா. கழுதைக்கு எத்தனை காலு? கழுதைக்கு 4 காலு. பொட்டை கழுதைக்கு 4 காலு. கிடா கழுதைக்கு எத்தனை காலு? எல்லாருக்கும் மாடுன்னு எடுத்துக்கிட்டாலே 4 காலுதாயா எல்லாரும். கிடா கழுதைக்கு 5 காலுமா? எப்படியா சொல்ற? 4 மூலையும் 4 கால் இருக்கும். கீழே குனிஞ்சுவாரு. நான் குனிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும். தெரியலடா. நீ கீழே இந்த பக்கம் பார்த்திருப்ப. முன்னாடி பாரு. அதான் மூத்திர கால். பெரிய வெண்ண மாதிரி பேசுற போடி வெண்ண. போடி வெண்ண போடி. போடி வெண்ண. போடா வெண்ண போடா. நீ என்ன போடின்ற? நீதானே ஆம்பளை பிள்ளைய பத்தி வெண்ணைங்கிறீங்க. நான் பொம்பளை வெண்ண நிரூபிக்கிறேன். நான் பாம்பளை வெண்ண நானும் நிரூபிக்கிறேன். இன்னைக்கு உன் வெண்ணெய் எடுத்தா தான் நீ அடங்குவ. நான் எண்ணெய் எடுக்கிறது தானே இன்னைக்கு தர்மாப்பா என்னைய கூட்டிட்டு வந்திருக்காரு. சத்தியமா அதுக்கு ஆள் கிடையாமலே. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் முறிய வந்து வேலோட தான் தெரிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் முறிய தான் விளக்கமாத்தோட தெரிஞ்சாரு. ஏன்னா மரியாதைமா முதல்ல வர்றவங்களுக்கு அதாவது சுத்தமா இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்ததே அவர்தான். சோறு சுத்தம் சோறு போடுங்க. அவர் சோறு போடுற வரையில முதல்ல சுத்தம் பண்ணிடுவார். அத சொல்ல வர்றேன். நீனே வேணா நான் நிரூபிக்கிறேன். எப்படி? பால் எதுல இருந்து வரும்? மோர்ல இருந்து வருது. மோர். தயிர்ல இருந்து வருது. தயிர். பால்ல இருந்து வருது. பால். மாட்டுல இருந்து வருது. மாட்டுக்கு எந்த இடத்துல வரும்? மடியில இருந்து வருது. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்ததே இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. 2 கொண்டாட்டி வச்சிருக்க பார்த்தது இல்லன்ற. பாத்தியா? இப்படித்தான் ஊர்ல கதைய கட்டினா இன்னும் கல்யாணமே வேணா உனக்கு 2 கொண்டாட்டினா. ஏய் யாரு எத்தனாவது கல்யாணம் ஆகலையா? அட பாவி. பசு மாட்டுக்கு தான் எங்க அப்பனுக்கு தெரியும். அத கதை வேற விடுப்பா. காலையில வந்து கம்பெனி சீக்கிரட் அவுக்காதீங்க. இங்க வாமா. சொல்லுங்கண்ணே. பால் மாட்டுல இருந்து வரும். மாட்டுக்கு 4 காம்பு. மடியில இருந்து வருது. உனக்கு தெரியாது. தெரியாது. ஏய் இருக்காளே. அந்த பிள்ளை தெரியல அவ்வளவுதான். 2 இருக்கு. என்னது? மைக் வந்து நிறைய இருக்கு. இல்லமா நம்ம பேசி நம்மளுக்கு தேவை 2 தான். ஆமா. 2 சரியா இருந்தா நல்லா இருக்கும். அத வச்சு நான் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். யாரு நீங்களா? ஆமா. சரி. அப்ப உங்களுக்கு மாட்டுக்கு 4 காம்பு. மாட்டுக்கு 4 காம்பு. உனக்கு தெரியாது. தெரியாது. பசு மாட்டுல இருந்து பால் வருமா? காளை மாட்டுல இருந்து பால் வருமா? பசு மாட்டுல இருந்து தான் பால் வரும். பசு மாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா? பெண்ணினம். பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அப்ப நீ தான் வேணா என்னை போன ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், காளையா இருக்கட்டும். பசு மாடு காளை மாடும் கூடுனாதான் பசு மாட்டுல இருந்து பால் வரும். சும்மா பால் வர்றதுக்கு அதான் பால் பண்ண நினைச்சியா? அப்ப யார்கிட்ட இருந்து உபவாதி ஆகிய வெண்ண? இப்பதான் உன் நோக்கம் பூரா எனக்கு தெரிஞ்சு போச்சு. வாணிக்கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேகம் நேரத்தை கூட்டி வந்தாங்களா இல்ல உடனே சென்னைக்கு போறதுக்கு கூட்டி வந்தாங்களா? நோக்கம் போல சென்னையிலேயே நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். ரொம்ப மோசமானவன். ரொம்ப மோசமானவன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியும்? 500 ரூபாய் வந்தாங்க. எதுக்கு கடை வாங்கிருக்கியா? அடிக்கிறதுக்கு. அடி 500 ரூபாய் தான் ஒரே ஆள் சமாளிச்சேன். எப்படிங்க நீங்க ஒரு பேரு சமாளிச்சீங்க? ஒரு ஆள் எப்படி சமாளிச்சேன்? எப்படி? ஓடி போயிட்டேன். ஆமா நின்னு மோனிய கழட்டி இருப்பாங்க. திருப்பிட்டு அடிச்சல்ல. என்னது? மூத்திரம் தான். அதானே வரும் உனக்கு. பயத்துல அதானே வரும். ஒரு கொடையில எத்தனை பேர் நினையாம போக முடியும்? ஒரு கொடையில குறைஞ்சது 3 பேர் நனையாம போலாம். நாங்க 15 பேர் நினையாம ஒரே கொடையில போனோம். எப்படி? அனைத்து மழை வேலை இல்ல. சூப்பர்யா. மழையே வேகாம எதுக்குடா வளங்கா வேலை கொடை பிடிக்கிற? அதாவது கண்டிப்பா கிளம்பிடுவேன். ஆமா ஒரு சைக்கிள் எத்தனை ரூபா முடியும்? முன்னாடி பின்னாடி நடுவுல 3 பேரு. நான் திண்டுக்கல் பசங்க பாக்குறேன் 102 பேர் ஒரே சைக்கிள்ல போனாங்கம்மா. எப்படியா? எப்படிங்க 102 பேர் போக முடியும்? ஓட்டு பேர் 100 சகான். அவரை சுருக்கமா 100 100 கூப்பிடுவாங்க. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். 100 2 102 வந்துருச்சா? எலுமிச்சம்பளம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அது ஆம்பளையா பொம்பளையா? அது வந்து என்ன பெண்ணா? எலுமிச்சம்பளம் ஆம்பளமா? எப்படி? எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சு என்ன வரும்? சார் வரும். சாருங்கிறது வாத்தியார் தானே? டீச்சர் தானே பொம்பளை? சாரோட ஒண்ணு வருமே கொட்டை. இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் நோக்கம் பூரா கொட்டையிலே தான் இருக்கு. கொட்டை பார்க்கும் கொழுந்து வெத்தலை எலுமிச்சம்பழத்துல கொட்டை மிச்சம். நீ கட்டிக்கல பாவாடை. ஏன் இதுக்கு பேர் பாவாடைன்னு வந்துச்சு? நீ தானே வெள்ளால கட்டிட்டு இருக்க. நான் போட்டிருக்கிறது முழுக்கால் டவுசர். வரைக்கும் போட்டா அரைக்கால் டவுசர். உள்ள போட்டிருக்கிறது சட்டி. நான் சட்டிக்கு விளக்கம் சொல்லுவேன். கோமணம் உங்க ஊர்ல கோமணம். அப்ப அங்கிட்டு திருநெல்வேலியில இருக்க தெரியுமா? தண்டு தாங்கி. அப்படின்னா தெரியாதா? கோயம்புத்தூர்ல இருக்க தெரியுமா? குண்டு தாங்கி. தஞ்சாவூர்ல இருக்க தெரியுமா? இடி தாங்கி.
மணப்பாறையில பிறந்த தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. கரப்பாறை தாங்கி. அப்படின்னா என்னங்க? திண்டுக்கல்ல பிறந்த தெரியுமா? என்ன? தடி தாங்கி. அத்தாடி அருந்தாங்கில பிறந்த தெரியுமா? என்ன தாங்கி? சேனம் தாங்கி. சேனா தாங்கி. ஆஹா சிவகுமாருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சட்டின் பேர் வந்திருக்குல்ல. ஏன் சட்டின் பேர் வச்சு? முட்டிக்கு மேல போட்டிருப்பான். அது எல்லாத்தையும் உள்ள ஒட்டி இருக்கும். அதனால அதுக்கு பேர் சட்டி. நீ கட்டிக்கல. அறிவா பேசுறதுக்கு நீங்க என்னத்த தன்றீங்க? நான் கோனாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். கோனான்னா கொழுக்கட்டை, பூனான்னா புரோட்டா, சூனான்னா சூப்பு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுமா. பாவாடைன்னு ஏன் பேர் வச்சு தெரியுமா? பாவம் பண்ற வடைய முடி வச்சிருக்கீல்ல, அதனால அது பேர் பாவாடை. பாவம் பண்ணதுன்னு உனக்கு சொல்லிச்சு அவன்கிட்ட வந்து. அப்ப புண்ணியம் பண்ணாது. அதனாலதான் நீ இப்படி வீட்டை நல்லா இருக்க. இல்லன்னா வீச்ச முடிச்சு முளைப்பாரி பாத்திருக்கியா? முளைப்பாரி கோயில பாத்திருக்கேன். தூக்கிட்டு வரும்போது பாத்திருக்கியா? ஏன் பேர் வச்சு முளைப்பாருன்னு? அது தூக்கிட்டு வரும்போது நல்லா தெரியும். என்னது? வா பின்னாடி. அதெல்லாம் எப்படி போமா காட்டவே மாட்டேங்கிற. திருச்சி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆமா சரியா தண்ணி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. சரியா தண்ணி ஊத்தாம விட்டாங்க. எதுல? முளைப்பாரில சரியா தண்ணி ஊத்தல. வளர்ச்சி கம்மியா இருக்கு. யாருக்கு? ஒவ்வொரு நாளைக்கு எல்லாம் பார்த்தா மூஞ்சி வீங்கிரும். ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் அண்ணனா அங்கிட்டு 3 கிலா, இந்த பக்கம் 3 கிலா, ஆக மொத்தம் 6 கிலா. பூரா சொருக்கா கம்பெனிமா. சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கடையில பொருள் வாங்க போனா பொருள் நல்லா இருந்தா சூப்பர். அதுக்கு இலவசமா ஏதாவது கொடுத்தா ஆஃபர் தானே? அது கிடையாதுமா. உன்னை மாதிரி அழகான பொண்டாடி கிடைச்சா சூப்பர். அதுல உன் தங்கச்சி இருந்தா ஆஃபர். எனக்கு தங்கச்சி இல்லாட்டி? அதான் உங்க அம்மா இருக்குல்ல. அம்மா இல்லாட்டி? உங்க அப்பா இருக்காருல்ல. அப்பா இல்லாட்டி? அண்ணன் இருக்கான்ல. அண்ணன் இல்லாட்டி? கல்யாணம் கேன்சல். ஆமா. ஆப்பர்னா ஏரியா போற நம்ம போகவே மாட்டோம். ஆப்பர் இருந்தா தான் சரியா வரும். வீட்டுக்காரிக்கு ஆட்டோக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரர் வீட்டுல இருப்பாரு, ஆட்டோக்காரர் ஆட்டோல இருப்பாரு. ஆட்டோக்கார இல்லமா, ஆட்டோக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்? தெரியல. அதாவது எப்பயாவது 60 ஆட்டோக்காரி, எப்பவுமே 60 வீட்டுக்காரி. எப்ப பார்த்தாலும் ஆடிட்டே இருப்பா. தாங்கவே முடியாது. மஞ்சள் பொடி போட்டிருக்க. மஞ்சள் பொடி எதுல இருந்து வரும்? மஞ்சள்ல இருந்து வரும். மிளகு பொடி மிளகுல இருந்து வருது. மிளகா பொடி மிளகால இருந்து வருது. மூக்கு பொடி வராதுல்ல. தங்க செயின் உருக்குனா என்ன வரும்? தங்க வரும். வெள்ளி செயின் உருக்குனா வெள்ளி வரும். இரும்பு செயின் உருக்குனா இரும்பு வரும். சைக்கிள் செயின் உருக்குனா சைக்கிள். பாக்கு மரத்தை வெட்டினா என்ன வரும்? என்னது? பாக்கு வரும். பாக்கு வரும். தேக்கு மரத்தை வெட்டினா தேக்கு வரும். பனை மரத்தை வெட்டினா என்ன மரம்? பனை மரத்தை வெட்டினா பணம் வராது சார். தெரியல. தெரியுது. மெழுகு ஊத்தி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எதுல செய்வோம்? மெழுகுல செய்வோம். கொசு பத்தி கொசுல செய்ய முடியுமா? முடியாது. ராமலிங்க கிரிக்கெட் தெரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப யாபகமா நிக்கணும். ஊர்ல தீ பிடிச்சா என்னது? காட்டுல தீ பிடிச்சா, மலையில தீ பிடிச்சா, வீட்டுல தீ பிடிச்சா, புளியில தீ பிடிச்சா. உன் பேரை நான் கேட்கல. பேரு அதான் காலத்துல அதே மாதிரி எழுதுங்க. பாம்பு கதில விஷம், பள்ளியில சேலுக்கு ஒட்டுக்குள்ள விஷம், உடம்புல விஷமா. நாடகம் பாத்திருக்கியா? வாழைக்கு இலையழகு, தென்னைக்கு கொலையழகு. உனக்கு ஒரு அனுபவசாலி, ஒரு எவ்வளவு பெரிய ஆளு ஆடாங்க போடாங்க. இவ்வளவு பழக்கவழக்கமே சரியில்லையே. சரி இருக்கட்டும், உள்ளத வச்சு நல்லபடியா ஓட்டிடுவோம். ஆமா கருப்பலை என்ற போய் என்ன பண்ண போற? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்காந்தா. ஏன்னா இன்னைக்கு 2 நாடகம் இருக்காங்க. ஏன்னா அதுல 2 நாடகம் இல்ல, 2 பப்பன் சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படிங்கறனால நம்பிராஜ் அவர் இருக்காரு. அவர் அப்படியே ரெடி ஆயிட்டாரு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருவாரு போல் இருக்கு. ஆட்டு போட வந்து அம்மா அம்மா அடுத்த பேர் அம்மா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஊரோட நான் இருக்கு, அடி ஊரோட நான் இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்கு,
மூக்க பிடிச்சுன்ற என்ன This is a bad position. ஏய் துணியில ஆச்சு விட்டுச்சா செட் ஆகலண்ணே. லைட் நம்ம எல்லாம் பெரிய பெரிய தாவணி குட்டியை பார்த்தவங்க. ஏ ஆத்தாடி இதெல்லாம் எம்மூத்துறா. மாத்திரமா உனக்கு கண்டிப்பா ஊமத்துறாங்க. ரோட்டர் வீட்டுக்காரி அடி ரோட்டோ வீட்டுக்காரி யாரு அடி இல்ல நல்லா செய்யா அப்பா நினைக்காத. இந்த நாடகமே நக்கர நாடகம் தான். காரணம் என்ன? இந்த நாடகத்தோட கதாநாயகன் இன்னைக்கு தர்மலிங்கம் முருகன். முருகனுக்கு பிடிச்ச பதார்த்தம் பஞ்சாமிர்தம் தான். அதை கடிச்சு அடிக்க முடியும். என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு தெரியல. கையில ஊத்தி நாட் குட் தமாக்கா. ஆஹா தேட வாங்கடா நாட் குட் தமாக்கா. தமாக்கா லொச்சக் மோச்சக் போச்சக். சியா மியா கியா மியா சியா அன்னைக்குமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா ஒரு மனுஷனுக்கு சின்ன குட்டி சின்ன குட்டி சாமி கோயிலுக்கு ஆட வந்து அது முடிக்குது என்னைய. இது அதுக்கு சரியா வராது பங்காளி. தனித்தனியா போடுவோம். தனித்தனியா போடுவோம். அப்பதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஆமா ஆமா 11 மகனே ஏ மகனே ஏ மலப்பழம் ஏய் ஏய் ஆலமரம்யா மரியாதை இல்ல உனக்கு. மரியாதை வாங்க பூண்டை வாங்க பூண்டை சரி ஹலோ ஹலோ மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்லை. எப்ப மாத்தினாங்க? அப்படி கீழே இறங்கி ஏய் பப்பன வர சொல்லியா போயா? ஓ பப்பன் ஐயா. பப்பன ஐயா. ஐயா ராமலிங்கம் தானா? ராமலிங்கம் தானே. அவர்தான் பாலத்துக்குள்ள வர சொல்றார். அடி பொத்தவட முக்குத்தியா கலை முக்குத்தியா மேலூர் சந்தையில முக்குத்தியா சரியான கோசியா ஓசை. கொஞ்சம்
ஹலோ ஹலோ ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையிலவரிய நீவத்தியா அழவேலே ஆச்சாத்தி குருவி இளமேல வாய ஆடிச்சியா அந்த ஆட்டத்தை எப்படி அப்படிலாம் ஆள் பாதி ஆடை பாதி பாதி பாதியா வரக்கூடாது அனைத்தும் பூதியா போயிடும் அதனால நம்ம மாத்திரணும் தன்னானே நானே தன்னானே அதிகமா சாப்பிடாதேன்னு சொன்னேன் உன்னைய செஞ்சாத்தானே தெரியும் நல்லா இருக்கு ஆடியா ஆடியா சூப்பரா ஆடியா ஆட்டே அதுக்கு அந்த பிள்ளைக்கு பரவாயில்லையா உனக்கு உனக்கு பரவாயில்லையா அந்த பிள்ளைக்கு உனக்கு நல்லா ஆட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க எப்படிப்பா அடிச்சு ஆடலையா இதுக்காகவே உரம் போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் யார்ட்டையும் நம்ம தோத்துட கூடாது ரெண்டுக்குமே 1000 ரூபாய் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்க தயார்னு காட்டிடணும் பாத்துக்குவோம் நீ அதுலதானே என்ன காலி பண்ண வரட்டும்னே ஆட்டத்துக்கு ஆட்டம் பேச்சுக்கு பேச்சு ஆட போறோம் ஆமா இந்த பெண்கள் எல்லாம் சேர்த்து எனக்கு மட்டும் கை தட்டணும் இந்த தட்டுங்க கேட்போம் தட்டுங்கத்தா ஆம்பளை பூராமே எப்பவுமே 2 விதமா கை தட்டுங்க நான் அந்த பிள்ளை மாதிரி கேட்க மாட்டேன் யார் திறமை சரியா அவளுக்கு கை தட்டுங்க கை தட்டணும் அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்போ பாத்துவா துண்ட விரி பாப்பா எவ்வளவு விழுகுதுன்னு ஆத்தாடி நீ விரிமா துண்ட இளமை இதோ
கல்போரிக்கு உனக்கு கல்பேரைக்கு உனக்கு தண்ணி எல்லாரும் இடுப்புல தூக்குவாங்க, இல்லைன்னா கையில தூக்குவாங்க, தோள்பட்டியில தூக்குவாங்க. ஆனா தயவு செய்து வெடி இப்ப போடாதீங்கண்ணே. முருகை வரும்போது போடுங்க, அப்பதான் தூங்குறவங்க எழுந்திரிப்பாங்க. நாகர் வரும்போது போடுங்க, அவர் ஆயிலே கொடுக்க போடுங்க, நல்லா பாடுவார். அவர் தான் வான பாட்டுக்காரர். அதனால எங்க சீன் முடி வரைக்கும் நீங்க போட வேணா, நாங்களே இங்க வேட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வாடை அடிக்காம நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். கையில தூக்கக்கூடாது, இடுப்புல தூக்கக்கூடாது, தோள்பட்டையில தூக்கக்கூடாதுங்க. வாயில நீங்க நல்லா கட்டிக்கலாம்ல. அத்தங்கர ஓரத்திலே கண்ணே ஆடி பாப்போம் ஆடி புள்ள, ஆடி பாப்போம் ஆடி புள்ள. திருப்பி வச்சுக்குமா. ஆடி பாப்போம் ஆடி புள்ள. ஆய வையுமா. முதல்ல அப்படித்தான் தெரியும், அப்புறம் விடுமா சும்மா ஒதுக்கி தண்ணி ஒதுக்கிருமா. பயங்கரம் அடியில கை அடிச்சீங்களா? அடி மாடி மேல மாடி வச்சு மாடளவு ஜன்னல் வச்சு ஆடி மாடி மேல மாடி வச்சு மாடி மேல கடல் வச்சு அடி எட்டி பார்க்காதடி எரும பொண்டாட்டி நீ தாண்டி எட்டி எட்டி பார்க்காதடி எரும பொண்டாட்டி நீ தாண்டி. அடி காதல் மூலி உன கட்ட போறேன், காதல் மூலி உன கட்ட போறேன் தாடி. புலி ஸ்டைல், புலி ஸ்டைல். கையை ஊண்டி தான் அடிச்சாரு. இப்ப பாருங்க, தலையில பிரச்சனை. உன்னை கட்டி வந்து தாயே அப்பா அப்பா அப்பா. ஐயா என்னையா செய்ய போற? நம்ம ஒண்ணு செஞ்சா அந்த பிள்ளை ரெண்டு செய்யுதுல்ல. ஆமா, இதை கண்டிப்பா பொம்பளை செய்ய முடியாது. யாருமே இந்த மாதிரி செஞ்சதில்ல. நீ செய்யறது செய்யலையா? இப்ப செய்யறத செய்யட்டா. இப்ப என்ன என்னையா செய்ய போற? காசுக்காக சில பேர் பிய்ய திம்பாங்க, ஐயா எதை வேணாலும் செய்வாங்க. ஆனா அடிய நெருப்பே சாப்பிடுவேன். ஆஹா, ஆமா சூப்பர்யா. நெருப்புடா, நெருங்குடா, நெருங்குடா.
கைதட்டு உயிரை கொடுத்து தொழில் செஞ்சு எல்லாம் ஜோரா கைதுல தப்பாத்தான் நன்றி கலந்த வணக்கம்.
என்னால ஒண்ணு மிச்சம் கொண்டு போயிருந்தா மிச்சம் கொண்டு வரணும்ல. ஆம்பளங்களுக்கு அப்புறம் என்ன அடையாளம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு கொண்டு போனா களவாண்டாவது வரணும். ஏய் அந்த பிள்ளைய கலந்து போயிடாத. மனசை களவாட்டணும்பா. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. எத்தனை பேர் என்னோட வந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு இது வச்சிருக்கீங்க. அதனால உங்களை கடைசி வரைக்கும் நான் கைவிடாம காப்பாத்துறேன். கைய விடாதையா. நான் மாட்டு டாக்டரா? கைவிடாம காப்பாத்தோம்னா உங்க மேல எனக்கு இது வருது. லவ். அவர் ஒரு லேகியம் வச்சிருக்காரு, புண்ணு ஆத்திடுவார். காதல் எப்படி இருக்கணும்? ஒருவனை பொருத்தி, அதான் உண்மையான காதல். அப்பேற்பட்ட காதல். அப்பா காதல முன்ன பண்ண நீ பாத்திருக்கியா? ஆனா உருவம் கிடையாது. ஆனா உயிரே போகும். ஒருத்தவன் காதலிக்கும் போது சொல்லுவான், காதலிக்கும் போது சொல்லுவான், உனக்கு நான் காதலிச்சேன்னா உயிரை தர்றேன், உயிரை தர்றேன், உயிரை தர்றேன்ப்பா. கடைசியில உன்னை மாசமாக்கிடுவான். அதுதான் உயிர். உள்ள உயிர் கொடுக்குறியால, அதுதான் உயிரை தரேன்னு சொன்னா உயிரை தந்துட்டான்ல. கோடி அருவி குட்டுது. கோடி அருவி கொட்டுதேடி என் மேல, அதை தேடி உசுர முட்டுதேன ஒன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த ஊரவே. கைதட்டி வாசியாச்சு நம்ம உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி நம்ம வணக்கம். தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்துருச்சு. அப்ப தொட சொல்லு. அந்த சிவரஞ்சு அதே சண்டாளி உன்னாலதான் நிலைவுக்கு வராம போச்சு.
கோலமிடு ஒரு மாலையிடு நீர் தரித்து ஒரு கோலமிடு ஒரு பாட்டில் எவ்வளவு முடிச்சு போச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேனா? கேட்காம இருந்தா இப்படித்தான் ஆகும். கேட்கிறவனுக்கு நல்ல வாழ்க்கை, கேட்காதவனுக்கு இந்த மாதிரி தாடி இந்த பட்டையும் தான். தேவையா உனக்கு? நீ என்ன விட்டுட்டு போச்சு சொன்ன, ஆனா அந்த பிள்ளை என்னைய விட்டு போயிருச்சு. அதான் பிரச்சனை இல்ல. சீரிகின்ற பாம்பை நம்பலாம், ஆனால் சிரிக்க பண்ணி நம்பாது என்று நான் சொல்லவில்லை. காதலுக்காக தாஜ்மஹால் காட்டி நான் ஷாஜகான், காதலுக்கு முகத்திலே தாடி வளர்த்தான் தேவதாசன். எத்தனையோ காதல்கள் தற்கொலை, எத்தனையோ காதல்கள் தற்கொலை. அப்படி காதலுக்காக உயிரை விட்ட நண்பர்களுக்காக ஒரு மூடன் கதை சொன்னான். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான்.
வருகிறது. பெண்ணை படைக்காதே மணி பாவம் ஆண்களே பரிதாபம் ஆண்களே. பெண்ணை படைக்காதே ஆண்டவனே பாவம் ஆண்களே அழகான பெண்களே. அழகாளமாய் விரியால் சொல்ல காவியம் ஏசமே ஒரு மூடன் கதை சொன்னான் உன்னை விரும்ப நினைக்கின்றேன், நீ அருகில் விடவில்லை. உன்னை மறக்க நினைக்கின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீ வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் நீ வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ. இந்த மழையோ சொன்னாலும் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதலே தெய்வீகம் இது காதலே தெய்வீகம். ஒரு மோகன் கதை சொன்னான் என் கதை இதுதான். கைதட்டி வாக்கிய அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தினை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்பதாக முன்னாடியே போன்ற காரணத்தினால் மறந்துவிட்டேன் அன்பண்ணன் மாயகுளம் மாதவன் அவர்கள் உலகெங்கிலும் நாடகக்கலையை ஓங்கி வளர செய்து கொண்டிருக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவு மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் எங்களது அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.